பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 6 அதிகாரம் 3 அடியேன் வாசிக்கிறேன். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்தில் நன்மையோடு வாழ்வதற்கும் நீடித்த நாட்களாய் வாழ்வதற்கு உன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தினுடைய வார்த்தை முடியும் போது சொல்லுகிறது, இதுதான் முதலாம் கற்பனை. தேவன் இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிறார், இதன்படி தான் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது ஒரு பெரிய கட்டளையாகவே கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 12 வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். ஸோ கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கட்டளையில் தாய் தகப்பனை குறித்து அவ்வளோ திட்டமா நீ வாழ்ந்திருக்கணுமா, நன்மையாக நீ வாழ்ந்திருக்கணுமா, சுகமாக நீ வாழ்ந்திருக்கணுமா, அப்போ உன் தாய் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கனம் பண்ணுவதுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆனால் மதிக்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் கீழ்ப்படிதலோடு மாத்திரமல்ல, அவர்களை கனத்தோடு நடத்துகிற பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. மத்தேயுல 15 அதிகாரத்தில் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், தகப்பனையாவது தாயையாவது நம்ம கனம் பண்ணணும். கனம் பண்ணலைன்னா நம்ம இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது கொல்லப்பட வேண்டும் என்று நான் வாசிக்கிறேன். பாருங்க, மத்திய 15 அதிகாரம் 4 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் வேதம் கற்பிக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் கடவுள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில வார்த்தைகளை சொல்லுகிறார். இவ்வளோ லிமிட்டட் இருக்குது, நீ உங்கள் பேரண்ட்ஸை இஷ்டத்துக்கு பேசிட முடியாது. ஒவ்வொரு தாய் தகப்பனையும் கனத்தோடு நடத்த வேண்டும். திருமணம் ஆவதற்கு முன்பதாக வரைக்கும் நீங்கள் எவ்வளவாய் தேவ சமூகத்தில் நீங்கள் பயந்து காத்திருந்து உன் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவாய் நீங்கள் காத்திருந்தீங்களோ அதே மாதிரி அவர்கள் உயிரோடு வாழ்கிற நாட்கள் வரைக்கும் அவர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பூமியில் வாழணும், நன்மையோடு இருக்கணும்னா நாம் அந்த காரியத்தை செய்யணும். ஆனால் இன்னைக்கு காலமெல்லாம் மாறிடுச்சு. நீங்கள் மத்திய 15, 16 அப்படியே தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசிச்சோம்னா அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தகப்பனையாவது தாயையாவது பார்த்து நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா, உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா, இல்லை நான் ஏதாவது காசு கொடுக்கணுமா, இல்லை நான் இது பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கடமை என்று நினைத்து அதை தீர்த்துட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே போட்டிருக்கு அந்த வசனம். அப்படியே தன் தாயாவது தகப்பனையாவது இது என் கடமை என்று சொல்லி அப்படியே விட்டு விடுகிறார்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. கடமைகள்ல தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல உங்களிடத்துல திட்டமாய் சொல்லுகிறார், உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. கனம் பண்ணா நீ வாழ்ந்திருப்ப. நீ வாழணும்னு நினைச்சினா, இந்த உலகத்துல பூரணமாய் சமாதானமாய் வாழணும்னு நினைச்சா, நீ ஆசீர்வாதமா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உன் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப முக்கியமான வார்த்தையோடு கர்த்தர் நம்மை இடைப்படுகிறார். ஆனால் இன்னைக்கு பெற்றோர்களை நிறைய பேர் திட்டுறதை பார்க்குறேன். நீ ஏன் பெத்த, நீ ஏன் என்னை எதுக்காக நீ பெத்த, உங்களுக்காக தானே என்னை பெற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வரைமுறை இல்லாமல் பேசுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் பெருகிட்டாங்க. நீதிமொழிகள் 19 அதிகாரம் 26 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சியம் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். ஸோ தன் தாயின் தகப்பனையும் தேவையற்ற காரியங்களுக்குள்ள பேசுகிறவன் எப்படி பண்ணுகிறான் அப்படின்னா அவமானத்தை உண்டாக்குகிற மகளாக காணப்படுகிறான். உன் தாய் தகப்பனை கொள்ளை அடிக்காத, உன் தாய் தகப்பனை நிந்திக்காத, உன் தாய் தகப்பனை நீ கனவீனப்படுத்தாத. அப்படி நடந்தா நான் காலம் ரொம்ப நாள் இல்லை, அது துரிதமாய் உங்களிடத்தை வரும்போது நீங்களும் அதை அனுபவிப்பீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வயதானவர்களை நிறைய பேர் அலட்சியம் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு வயசாயிடுச்சு, என்ன அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை இவங்களால ஒன்றும் ஒரு யூஸும் கிடையாது இப்போ அதனாலன்றதுனால அவங்க சொல்கிற வார்த்தைகளை யாரும் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, நம்ம கனப்படுத்துறது இல்லை. ஆனால் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் அவங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். பாருங்களேன், ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பன், அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் ஒரு 4 வயசு பையன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுடைய அம்மா இருக்காங்க. ஸோ இந்த குடும்பம் இப்படியா இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த வயதான பாட்டியை வெளியில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே சரியாக அவங்களால நடக்க முடியாது, சரியாக போக முடியாதுன்னு ஓரமாக மூளையாக உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தட்டு, அவங்களுக்கு ஒரு கிளாஸு, அவங்களுக்கு ஒரு பாயின், அவங்கள தனியாக ஒரு மூளையாக செட் பண்ணி உட்கார வச்சிடவே அதில் தான் சாப்பிடுவாங்க, அதில் தான் தண்ணி குடிப்பாங்க. இப்படியா அவங்க வீட்டுக்குள்ளே அந்த தாயார் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மா மரித்து போகிறார்கள். உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருளையும் தூக்கி குப்பையில் போடுறாங்க.
இது எல்லாத்தையும் அள்ளி வெளியில் தூக்கி போடும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்த 4 வயசு பையன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துட்டு ஓடி போய் அந்த தட்டு, அவங்க ஆயா சாப்பிட்டு அந்த தட்டை எடுத்துகிட்டு கழுவி அதை வாஷ் பண்ணுறான். வாஷ் பண்ணும்போது அவங்க அப்பா உள்ளே இருந்து வராரு. ஏன்டா இதை எடுத்து வாஷ் பண்ணுற, நம்ம வீட்டில் நிறைய தட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டுரு அப்படின்னா, இல்லைப்பா நீ இவ்வளோ இது பாட்டிக்கு நீ கொடுத்தது தானே, இது உங்கள் அம்மா தட்டு தானே, ஸோ நீ ஒரு நாள் இந்த மாதிரி வருவல்ல, அப்போ நான் உனக்கு இந்த தட்டை நான் வைக்கிறேன், இந்த தட்டிலே உனக்கு சாப்பாடு போடுறேன், அதனால் நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன்ட்டு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கான சூழ்நிலையில் நிறைய பேர் அப்படிதான், தன் தாய் தகப்பன் உயிரோடு தான் இருக்காங்க, நமக்கு பிள்ளை பிறந்துருச்சு அதனால் தாய் தகப்பனெல்லாம் மதிக்கக்கூடாதுன்னு இல்லை. யாரானாலும் சரி, நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பன் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் அவர்களை கவனிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, அவர்களை கனம் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு சேரும். நாளைக்கு அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன ஆகும், அப்போ நம்மளை அந்த பிள்ளை நடத்தும் போது நம்ம எப்படி இருப்போம்? அப்போது இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்குற சிறு பிள்ளைகளாகட்டும், வாலிபர்களாகட்டும், இல்லை திருமணமானவர்களாகட்டும், நம் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படிதான் நம்மளை நடத்த விரும்புகிறார். அவர்களை நிந்திக்க கூடாது, அவர்களை சபிக்க கூடாது, அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கான கனத்தையும் அவர்களுக்கான கீழ்ப்படிதலோடு கூட அவர்களிடத்துல நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேத வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் கொடுத்திருக்கிற அந்த தாய் தகப்பனை நாங்கள் கனம் பண்ண ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகள் அதிகமாய் தருவீராக. ஏசப்பா, நாங்கள் இந்த உலகத்தில் பூமியில் நீடித்து வாழ்ந்திருப்பதற்கு ஆண்டவரே, நாங்கள் அவர்களை கனம் பண்ணி இருக்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே அப்பா, அவர்களை பாதுகாப்போடு காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களை பேசுவீராங்க. தாய் தகப்பனுக்கு ஆண்டவரை நிந்திக்காதபடி ஆண்டவரே நல்வார்த்தைகளை பேச கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்தாவினுடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்துக்கிறோம். விசேஷமாக இந்த வேளையில் கூட யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுக ஆரோக்கியம் கர்த்தாவே அவர்கள் சரீரத்தை நிரப்பட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.